குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். ஓகே, ஸோ இவங்க 2 குழந்தைகளும் இருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கோர்ஸ். நீங்க கிளாஸ்ல போடும்போது எதை எதிர்பார்த்து போட்டீங்க? விஷால் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? வர்ஷா கிட்ட என்ன எதிர்பார்ப்பு? எஜுகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுதான் எதிர்பார்த்தீங்க. படிப்புல அவங்க சூப்பரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. என்னோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து கிடைக்கிறதுக்காக தான் டிஆர் கிளாஸ்ல போட்டீங்கன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸ் பார்த்தீங்க? வந்து கெஸ்ட் யாராவது வந்தா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குவோம். யார்கிட்டயுமே பேசவே மாட்டான். முதல்ல கிளாஸுக்கு முன்னாடி அப்படிதான் யார்கிட்டயுமே நானு அவங்க அப்பா இப்ப எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுறான். அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுறான். அந்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஓகே, இந்த வித்தியாசம். இப்ப நல்லா பேசுறான். ஏதாவது கேட்டா பதில் சொல்றான். முதல்ல அது இல்ல அப்படிங்கிறது. நல்லா கொஞ்சம் குறும்பு பண்ணுவா முதல்ல. ஓகே, சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டா. அப்படியே சிவாலினி பாக்குறா. ஓகே, இப்போ வந்து பரவாயில்ல, நம்ம சொன்னா உடனே சரிங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கிறா. இதுதான் முதல் சேஞ்சா நீங்க பாத்தீங்க. கிளாஸுக்கு போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் தெரிஞ்சது உங்களுக்கு? எனக்கு ஒரு 4 classes முடிஞ்சோனே எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது மேம். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்ச உடனே வித்தியாசம் தெரியும். இன் 1 month டைத்துக்குள்ளே வந்துச்சு. நீங்க முதல்ல பார்த்த வித்தியாசம் என்ன? விஷால் கிட்ட சொல்லுங்க. சொன்ன பேச்ச கேக்குறமா அப்படின்றான். முதல்ல அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்வானா? அதாவது காதலையே வாங்கிக்க மாட்டான். ஆனா இப்ப அந்த அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் நல்லா கொடுக்குறான். ரெஸ்பெக்ட், சொன்ன பேச்ச கேக்குறமா அப்படிங்கிறான். ஒரு எஸ்ஏவோ ஒரு இதோ படிக்கிறதுக்கோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு வாரம் கூட எடுத்துக்கும். ஆனா இப்போ வந்து டக்குன்னு ஜஸ்ட் லைக் தட் இப்போ ஒரு 5th லெவல் போயிட்டு இருக்காரு எக்ஸாம். ஜஸ்ட் லைக் தட் படிச்சாரு, எழுதினாரு. என்னோட ஹெல்ப் கூட தேவைப்படல. நானே ரொம்ப அமேஸ்ட், அப்படியே ஷாக் ஆகி தான் பார்த்தேன் உண்மையிலே. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. மற்றபடி அவங்க என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி போக அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது. நல்லா மெமரி பவர் நல்லா ஜாஸ்தியா இருக்கு. அகாடமிக் சைடுல எப்படி மெமரி பவர் நல்லா இருக்குன்னு எப்படி உணர்ந்தீங்க? ஸ்கூல்ல வந்து இப்போ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு வச்சாங்க. எல்கேஜி தான் படிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் லைன் சொல்லிட்டு ஒரு தியரி மாதிரி கொடுத்தாங்க. ஜஸ்ட் 2 days அதை படிச்சு முடிச்சிட்டாங்க. நான் ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தேன். அவ வந்து விளையாட போகும்போது அதை அப்படி ஞாபகம் வச்சு இப்ப கேட்ட கூட சொல்றாங்க. ஒரு 7 months அந்த லைன்ஸ் வந்து 7 months ஆச்சு ப்ராஜெக்ட் முடிஞ்சு. இப்ப கேட்ட கூட சொல்லுவா. அந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சேஞ்சஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து சொன்னதை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அந்த கீழ்ப்படிதல் அந்த இது வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அது கேட்க ஆரம்பிச்சோடனே ஒவ்வொருதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுத்தி என்ன நடக்குது, இப்போ என்ன இதுனா இப்ப நான் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தாலும் அவன் வந்து சொல்றது வந்து கரெக்டா இருக்கும். ஏதோ ஒரு மேட்டரை வந்து பேசுறாங்க அப்படின்னா நீ வந்து இது பண்ணக்கூடாது, இந்த இது இருக்கும், இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு இல்ல நிறைய பேரண்ட்ஸ் இந்த டெஸ்டிமோனியல்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த கிளாஸ்ல வந்து அந்த அட்வைஸ் வந்து கரெக்டா பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க ஃபீல் பண்றாங்க. அம்மா இது நீ வந்து இது பண்ற, இது பண்ணாத, அப்படி நீ கொஞ்சம் இப்படி இருந்துக்கோ. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளே போய் இவ்வளோ ஏஜ்ல இருந்தோம் அவங்கள்ட்ட இருந்து கேட்கும்போது ஒரு சில அவன்கிட்ட நான் சொல்லிக்க மாட்டேன் வெளியே. ஆனா மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் ரொம்ப அப்படியே ஹாப்பியா இருக்கும். படிப்புல நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, கிளாஸ்ல போடுறதுக்கு முன்னாடி 100க்கு அப்படின்னு சொன்னா விஷால் எவ்வளவு மார்க் எடுத்துட்டு இருந்தாரு? 100க்குன்னா ஒரு 30-35 அவ்வளவுதான் எடுத்துட்டு இருந்தாரு. வர்ஷா அவளும் அப்படிதான் இருந்தாங்க. சோ இப்ப டிஆர் கிளாஸுக்கு அப்புறமா 100க்கு எவ்வளவு விஷால் வாங்குற? அப்படி 90-95 கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இருக்கு. நல்லா கவனிக்கிறா. பாடி விளையாண்டு இருந்தாலும் கிளாஸ்ல வந்து ஒரு வாட்டி சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறா. மெயின் அது அவளுக்கு. முன்னாடிலாம் நான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுப்பேன். ஆனால் டிஆர் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சுட்டு நான் பாட்டு பேசிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து படிக்கிற டைம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தோணும். டிஆர் மாதிரியான கிளாஸ் இல்லாம இருந்திருந்தா என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? இப்போ நான் வந்து முன்ன மாதிரி கிடையாதுல. குழந்தை நம்மலாம் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டைம் கிடையாது. கொஞ்சம் டைம் தான் குழந்தையோட நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கே டைம் இருக்கு. பட் இவங்க வந்து கேப்சரா அந்த இதை ரொம்ப ரிசப்டிவா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது, எனர்ஜி சேவ் ஆகுது, மணி சேவ் ஆகுது, எல்லாமே டைம், எனர்ஜி, மணி ஆல் சேவ், எல்லாமே சேவ் பண்ணி கொடுத்துட்டியா? இந்த மாதிரியான வகுப்புகள் நம்ம சமூகத்துல தேவைங்களா? குழந்தைகளுக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. ஸோ டிஆர் கிளாஸுக்கு மார்க் கொடுங்க அப்படின்னு சொன்னா 100க்கு as a மாமா நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 95. நீங்க 80 80 கொடுக்கலாம். ஸோ டிஆர் கிளாஸ்ல வந்து ஹாப்பியா இருக்கீங்க.